தமிழர்களுடைய நாகரிகத்தை குலைக்கும் வகையில் தமிழர்களுடைய நாகரிகத்தை வெளிவர செய்ய முடியாத செயல்களை பாஜக செய்கிறது என்றால் இதைத்தானே செய்ய வேண்டும். அப்போதானே நீங்க தமிழ்நாட்டுடைய குரலை, தமிழ்நாட்டு மக்களின் உள்ள கிடக்கையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இயக்கமாக திமுக இருக்கும். இது என்ன அதிமுகவா? ஒரு பொதுநல வழக்குக்காக உயர்நீதிமன்றத்துக்கு அணுகிய பிறகு உயர்நீதிமன்றத்தில் உத்தரவு போட்ட பிறகுதான் அது ரிப்போர்ட் வெளியில வருது. அந்த ரிப்போர்ட் வெளியில வந்தவன பதட்டம். தமிழ்நாட்டின் முதல்வர் சொல்லிக்கொண்டே வருவார். இந்தியாவுடைய வரலாற்றை எழுதும் போது அது தமிழ்நாட்டிலிருந்து தான் தொடங்கும்னு சொல்லிக்கொண்டே வந்தார். அந்த கூற்று எங்கே உண்மையாகி விடுமோ என்ற அச்சத்துல RSS காரர்கள் நடத்துகிற டிராமா தான் இது. கஜேந்திர ஷெகாவத் சொல்றாரு. கஜேந்திர ஷெகாவத் யாரு? தொல்லியல் அறிஞர். அவருக்கு தெரிஞ்சிடுமா எல்லாம்? ஏன் ஆதிச்சநல்லூர்ல 4500 வருடங்களுக்கு முன்னால இரும்பு பயன்பாட்டுக்கு இருந்துச்சுன்றாங்க. அதைத்தான் கேட்கிறார் தமிழ்நாட்டின் முதல்வர். ஏன் ஒரு ட்வீட் கூட போட முடியாதா? இப்போ என்ன சொல்றீங்க? இதுல இக்கனா, இந்த ரிப்போர்ட்ல இக்கனா இல்ல, இந்த ரிப்போர்ட்ல சின்ன ராக்கு பதிலா பெரிய ரா போட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை நாங்க எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்றீங்க. இதுல இருந்து எങ്ങനെ தெரிகிறது? உங்களுடைய காழ்ப்புணர்ச்சி தெரிகிறது. திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது யார் தவறு செய்திருந்தாலும், அவர்கள் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும், ஹவுசோ எவர் ஹை யூ மே பி, தி லா இஸ் அபவ் யூ அப்படின்ற கோட்பாட்டுக்கிணங்க எல்லாருமேதும் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கடலூர் திமுக MP கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இது அதிமுக ஆட்சி அல்ல. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிலும் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டை தான் வச்சாங்க. ஆனால் தமிழ்நாட்டின் போலீசார் யார் இதற்கு பின்னால் இருக்கிறார்கள் என்பதை துல்லியமாக அறிந்து விசாரணை செய்து அனைவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். தமிழ்நாட்டு போலீசாரின் மீது குற்றம் சுமத்தியவர்கள் எல்லாமே அதை வாபஸ் வாங்கினாங்க. சரிதான்னு சொல்லி பாராட்டு தெரிவித்தார்கள். இந்த வழக்கிலையும் அப்படிதான் நடக்கும். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுக செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கீழடி அகலாய்வு அதில் சரியான அறிவியல் பூர்வமான ஆதாரம் இல்லை, அதனால் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு ஒன்றிய அரசு சொல்லுது. இல்லை பாஜகக்காரங்க அதை நிதி ஒதுக்குனதே பாஜக தான், அது எப்படி நீங்கள் ஆதாரம் கொடுத்தீங்கன்னா ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இன்னொரு புறம் தமிழ்நாடு அரசு முதல்ல MK ஸ்டாலின் அவர்கள் கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. ஒரு ட்விட்டு கூட மோடிக்கு போடக்கூட நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, போராட்டங்கள் நடைபெறுது, டெல்லியில் விரைவில் போராட்டம் வெடிக்கும், இதை நாங்கள் சும்மா விட மாட்டோம், இது போன்ற கருத்துக்கள்லாம் வருது. பாஜக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்வர் இந்த விஷயத்தை வச்சு மக்களை தூண்டி விடுறாருன்னு ஒரு இது சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? கீழடி விவகாரத்தில் தொடர்ந்து ஒன்றிய பாஜக செய்து வந்திருக்கக்கூடிய துரோகங்களை பட்டியல் போட்டோம் அப்படின்னா, தமிழர்கள் மீதும் தமிழர்களுடைய பண்டைய நாகரிகத்தின் மீதும் தமிழர்களுடைய பண்பாடு மிக பழமையான பண்பாடு என்பது உலகிற்கு தெரிந்துவிடும் அப்படின்ற அந்த நோக்கிலையும் பாஜக அதை தடுத்து நிறுத்துவதற்கு செய்திருக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுமே வெளிப்பட்டுவிடும். முதல்ல இந்த கீழடியில் சிறப்பான முறையில் ஆய்வு செய்து வந்திருந்தார் திரு அமர்நாத் அவர்கள். அவர் என்ன பண்ணுறாங்க, அவுட் ஆஃப் 10ல் அசாமுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அடுத்து ஒருத்தரை போடுறாங்க இங்கே. அவர் என்ன சொல்கிறார், அவர் இதற்கு மேலே இங்கே பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது, எந்த வகையான பொருட்களும் இங்கே இல்லை, அகழாய்வு செய்வதற்கு எந்த இதுவும் இல்லை அப்படின்றாரு. இல்லை, நீங்கள் பார்த்தது போதும், என்ன பண்ணுறோம், அடுத்து உடனடியாக இங்கே தமிழ்நாடு அரசு எடுத்து அதை நடத்துகிறது. அதன் பின்னர் ஆயிரக்கணக்கான பொருட்கள் கீழடியிலிருந்து கிடைக்கிறது. அப்போது எப்படி ஒன்றிய பாஜகவை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அவர்கள் சொல்லக்கூடிய கூற்றை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரு ஒன்றிய அமைப்புடைய அரசு அதிகாரி அவர் ஒன்றுமே இல்லை அப்படின்றாரு. அதற்கு முன்னாடி ஆராய்ச்சி செய்த வந்தவர் திரு அமர்நாத்துடைய அவர்களுடைய அறிக்கை எப்படி வெளியில் வருது? ஒரு பொதுநல வழக்குக்காக உயர்நீதிமன்றத்துக்கு அணுகிய பிறகு உயர்நீதிமன்றத்தில் உத்தரவு போட்ட பிறகு தான் அது ரிப்போர்ட் வெளியில் வருது. அந்த ரிப்போர்ட் வெளியில் வந்தவொடனே பதட்டம். எங்கே தமிழர் நாகரிகம்? தமிழ்நாட்டின் முதல்வர் சொல்லிக்கொண்டே வருவார். இந்தியாவுடைய வரலாற்றை எழுதும் போது அது தமிழ்நாட்டிலிருந்து தான் தொடங்கும்னு சொல்லிக்கொண்டே வந்தார். அந்த கூற்று எங்கே உண்மையாகி விடுமோ என்ற அச்சத்தில் RSS காரர்கள் நடத்துகிற டிராமா தான் இது, நடத்துகிற நயவஞ்சகம் தான் இது. இந்த கீழடியில் இவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷயம். திருமதி நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னார், இந்த அதிகாரியே தான் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த அதிகாரி கொடுத்த அறிக்கையை இப்போ என்ன பண்ணுறாங்க, ஏற்றுக்கொள்ள முடியாது. கஜேந்திர ஷெகாவத் சொல்றாரு. கஜேந்திர ஷெகாவத் யார்? தொல்லியல் அறிஞர். அவருக்கு தெரிஞ்சிடுமா எல்லாம்? ஏன் மதுரை MP திரு சு வெங்கடேசன் அவர்கள் ஒரு தெளிவான கருத்தை முன்வைத்திருக்கிறார். தொல்லியல் துறையில் அதிகாரி கொடுக்கக்கூடிய ஒரு அறிக்கை இருக்கு, அந்த அறிக்கையை ஏற்றுக்கொள்வதில் உங்களுக்கு என்ன தயக்கம்? ஐயா, நீங்கள் அவர் ஃபைண்டிங் கொடுத்துருக்காரு. முக்கியமான விஷயமா என்ன, எதை சொல்கிறார்கள் அப்படின்னா அறிஞர்கள், இந்த அறிக்கை கார்பன் டேட்டிங் மெத்தடில் செய்யப்பட்டது, ஸ்பெக்ட்ரோமெட்ரி டெஸ்ட் அடிப்படையில் செய்யப்பட்டது. இந்த ரிப்போர்ட்டை எல்லாம் யார் தயாரிக்கிறாங்கன்னா
ஒரு தன்னிச்சையான அமைப்பு, இண்டிபெண்ட் பாடி. ஃப்ளோரிடாவில் ஒரு அமைப்பு இருக்குது, கலிஃபோர்னியாவில் ஒரு அமைப்பு இருக்குது. அந்த நிறுவனங்கள் செய்திருக்கக்கூடிய ஆய்வின் அடிப்படையில், ஆய்வு உடைய அந்த முடிவுகளின் அடிப்படையில் தான் நம்ம என்ன சொல்கிறோம், வி ஆர் டேட்டிங் தம், இந்த இடத்துல இருக்கோம், இந்த இதில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த அமைப்புகளுடைய அறிக்கையை ஏற்றுக்கொள்ள உங்களை எது தடுக்கிறது? உங்களுடைய ப்ரொபகண்டா தடுக்குது, உங்களுடைய போலி நாகரிகம் தடுக்கிறது. நீங்கள் போலியாக ஒரு இதை உருவாக்குறீங்க. வேத நாகரிகம் தான் மிக பழமையான நாகரிகம், வேத நாகரிகத்திலிருந்து தான் எல்லாம் வந்துச்சுன்னு நீங்கள் ஒரு கூற்றை சொல்கிறீர்கள். அதற்கு எதிராக எந்த கருத்து வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயாராக இல்லை. சரஸ்வதி நாகரிகம்னு சொல்லி இல்லாத ஒன்றுக்கு எத்தனையோ கோடிகளை வாரி இறைக்கிறீங்க. இங்கே கண்முன்னே இருக்குது, ஆதிச்சநல்லூரில் 4500 வருடங்களுக்கு முன்னால் இரும்பு பயன்பாட்டுக்கு இருந்துச்சுன்றாங்க. அதைத்தான் கேட்கிறார் தமிழ்நாட்டின் முதல்வர். ஏன் ஒரு ட்வீட்டு கூட போட முடியாதா? இப்போ இந்தியாவில் நாம் அனைவரும் இந்தியர் என்பதில் பெருமிதப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் ஒரு இடத்துல 4500 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு நாகரிகம் இருந்திருக்கிறதுன்னு ஒரு வருது அப்படின்னா, ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பெருமை தானே. இதை ஏன் கொண்டாட மறுக்கிறீர்கள்? இல்லை, இதுக்கு நீங்கள் ரிப்போர்ட் கொடுங்க, இதுக்கு நீங்கள் எவிடன்ஸ் கொடுங்க அப்படின்னா யார் கொடுக்கணும் எவிடன்ஸு? ஏற்கனவே வந்துடுச்சு, அதை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்கிறோம். நீங்கள் இல்லை, இது என்ன ஹை கோர்ட் மாதிரி 3 டயர் சிஸ்டமா? இங்கே ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க, அதுக்கு மேலே பிடிக்கலன்னா அதுக்கு மேலே அப்பீல், அதுக்கு மேலே ஒரு அப்பீல்னு சொல்லிட்டு. இல்லை, ஆர்கியாலஜியில் அப்படி கிடையாது. ஒரு அறிஞர் ஒரு ஆய்வு செய்து அறிக்கை கொடுத்துருக்காருன்னா அந்த அறிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அறிக்கை எப்போ ஒரு இதுக்கு உள்ளாகும்னா, அதற்கு கான்ட்ரரியாக ஃபைண்டிங்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த அறிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களை அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கான்ட்ரரி ஃபைண்டிங்ஸ் இல்லை, என்ன சொல்கிறீங்க? இதில் இக்கனா, இந்த ரிப்போர்ட்டில் இக்கனா இல்லை, இந்த ரிப்போர்ட்டில் சின்ன ராக்கு பதிலாக பெரிய ரா போட்டிருக்காங்க, இந்த ரிப்போர்ட்டை நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்றீங்க. இதிலிருந்து எங்கே தெரிகிறது? உங்களுடைய காழ்ப்புணர்ச்சி தெரிகிறது. இதைத்தான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிறோம். தமிழர்களை தமிழ் சகோதரர்களை தவறான பாதையில் முதல்வர் வழி நடத்துகிறாரு. இப்போ போராட்டம் பண்ணுறது, நாடாளுமன்றத்தையே நாங்கள் முடக்கணும், திருச்சி எம்பி பேசுகிறாரு. இதெல்லாம் ஒரு என்ன மாதிரியான அரசியல்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? இல்லை, இப்போது தமிழர்களுடைய நாகரிகத்தை குலைக்கும் வகையில், தமிழர்களுடைய நாகரிகத்தை வெளிவர செய்ய முடியாத செயல்களை பாஜக செய்கிறது என்றால் இதைத்தானே செய்ய வேண்டும். அப்போ தானே நீங்கள் தமிழ்நாட்டுடைய குரலை, தமிழ்நாட்டு மக்களின் உள்ள கிடக்கையை வெளிப்படுத்தக்கூட ஒரு இயக்கமாக திமுக இருக்கும். இது என்ன அதிமுகவா? அப்படியா? சரிங்க, கீழடி ஆய்வு வேண்டாமா? ஓகேங்க, ஆமாங்க, ரிப்போர்ட் கேட்குறாங்கல்ல, கொடுத்துருங்க சார், டிஎம்கே சார் கொடுத்துருங்க சார், அவங்க தான் ரிப்போர்ட் கேட்குறாங்கல்ல, இதில் வச்சு அரசியல் பண்ணுறீங்க. ஒன்றிய அரசு கேட்குதுங்க ரிப்போர்ட்டு, கொடுத்துருங்க சார். நீங்கள் அவங்க ஏதோ டெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, அந்த டெஸ்ட்டை பண்ணுங்கள். இதில் திமுக ஏன் அரசியல் செய்கிறது அப்படின்னு பேசக்கூடிய இதுன்னு அதிமுகவா? இது ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம். அதிமுகவுடைய கீழடி விவகாரத்தில் அதிமுகவுடைய அந்த நிலைப்பாடு என்பது, அதில் அவர்கள் பெருமைப்படுவது போல தெரியல. ஐயா, இது பண்டைய நாகரிகம் இருக்குன்னா இதில் திமுகவுக்கு என்னையா பெருமை? ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு பெருமை இது. ஏதோ கீழடியில் தமிழர் நாகரிகம் தான் பண்பாடு, பழைய நாகரிகம், உலகத்திலேயே மிக பழைய பண்பாடு தமிழர் பண்பாடு தான் வெளியில் வந்துச்சுன்னா அதனால் திமுகவுக்கு அரசியல் லாபம் வந்துடும் அதிமுக நினைக்குதான்னு தெரியல. இல்லை, பாஜக கீழே அப்படி அடிமைப்பட்டு கிடக்கிறார்களா என்று தெரியவில்லை. ஆர்எஸ்எஸ்லேருந்து வரக்கூடிய கட்டளைகளை அப்படியே சிறமேற்கொண்டு நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இன்னொரு முக்கியமான கேள்வி, இந்த ஆய்வை தவறுன்னு சொல்கிறது யார்? நாக்பூரில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளா? யார் சொல்கிறா தவறுன்ட்டு? ஒரு அறிஞர் கொடுத்துருக்காருன்னா அந்த அறிக்கையை இன்னொரு அறிஞர் அவர் இண்டிபெண்ட்டாக ஆய்வு செய்து அது சரி தவறுனா சொல்லலாம். இல்லை, இது ஃபைண்டிங், ஆனால் நான் இப்போ பண்ண அறிக்கையில் ஆய்வில் இந்த ஃபைண்டிங் அப்படியே நேர் எதிரான கருத்து வருகிறது. ஸோ ரெண்டுமே பொதுவெளியில் இருக்கணும். அடுத்து வரக்கூடியவர்கள் எது சரியாக இருக்குன்றதை ஜட்ஜ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இல்லை இந்த ரிப்போர்ட்டே தப்புங்க, இந்த ரிப்போர்ட்டை ஏற்றுக்க மாட்டோங்க, இந்த ரிப்போர்ட்டை கொடுக்கக்கூடாதுங்க அப்படின்றீங்க. சரியா இல்லையா? அது இப்போது ஏடிஜிபி ஜெயராம் அவர்களுடைய கைது ஒரு பெரிய ஒரு பரபரப்பை உண்டாக்கியிருக்கு. அதில் உச்சநீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அவர் தான் ஒத்துழைக்கிறாரு, அப்புறம் எதுக்கு நீங்கள் அவரை சஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. ஆனால் தமிழக அரசு ரொம்ப பிடிவாதமாக சஸ்பெண்ட் பண்ணதுன்னு சொல்லி அந்த ஆதாரங்கள்லாம் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. சிபிசிஐடிக்கு மாற்றிருக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இப்போது ஒரு காவல் அதிகாரி இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்றத தெளிவாக நீதிமன்றத்தில் எடுத்து உரைத்தது தமிழ்நாடு அரசு. உயர்நீதிமன்றத்துடைய நீதியரசர் இப்படிப்பட்ட ஆதாரங்களை பார்க்குறாரு.
பார்த்துட்டு தான் என்ன பண்ணுறாரு, ஒரு இவ்வளவு பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர், இவ்வளோ ஒரு ரெஸ்பான்சிபிள் பொசிஷனில் இருக்கக்கூடியவர் இப்படி செயல்படலாமா, ஒரு அரசு வாகனத்தை எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு இது இல்லையா அப்படின்ற அடிப்படையில் என்ன பண்ணுறாரு, கைது செய்ய வேண்டும் என்று உத்தரவிடுகிறார். அரசு அதிகாரிகள் யார் கைது செய்யப்பட்டாலும் 24 hours டிடென்ஷனில் இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக் சஸ்பென்ஷன், டீம்டு சஸ்பென்ஷன் அதை செய்திருக்கிறார்கள். அவர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இப்போ உச்சநீதிமன்றம் வந்து இல்லை நீங்கள் ஏன் மறுபரிசீலனை செய்யக்கூடாதுன்னா முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். உத்தரவு போடட்டும், என்ன உத்தரவு போடுகிறார்களோ போடட்டும், எப்படின்றத பார்ப்போம். அடுத்த கட்டமாக சட்ட ரீதியாக என்ன போகிறதோ பார்ப்போம். தொடர்ச்சியாக இப்போ எதிர்க்கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கும் இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்புன்னு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இப்போ இந்த ஏடிஜிபி கைதுங்கிறது அரசின் மீது ஒரு அதிருப்தியை உண்டாக்கும் இல்லையா? இல்லை இது ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே வருகிறோம். திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது யார் தவறு செய்திருந்தாலும், அவர்கள் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும், ஹவுசோ எவர் ஹை யூ மே பி த லாஸ் அபவ் யூ அப்படின்ற கோட்பாட்டுக்கிணங்க எல்லாருமேதும் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கடலூர் திமுக எம்பி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். 3 மாதங்கள் கழித்து தான் ஜாமீனில் வந்தார். வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. இப்படி யாராக இருந்தாலும், இது அதிமுக ஆட்சி இல்லை. அவங்க வந்து ஒரு கட்சியில் இருக்காங்கன்றதுக்காக, இல்லை வந்து யாரையாவது காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கில் தவறான தகவல்களை சொல்வதற்கோ, இல்லை காப்பாற்றுவதற்காக வழக்குகளை நீர்த்து போக்க செய்வதற்கான ஆட்சி கிடையாது. ஸோ அதற்கான வாய்ப்பு இல்லை. இதை அப்படித்தான் மக்கள் பார்ப்பார்களே தவிர, யாராக இருந்தாலும் இரும்புக்கரம் கொண்டு அடக்குவோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டின் முதல்வர் முழங்கி இருக்கிறார். அதற்கேற்ப தான் இதை நீங்கள் எதோடு கான்ட்ராஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, அதிமுக ஆட்சியில் ஒரு டிஜிபி இருந்தார். என்ன பண்ணார், சக போலீஸ் அதிகாரி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இன்னொரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கிறார். என்ன பண்ணாங்க அவரை, இன்னொரு எஸ்பி அந்த அதிகாரியை தடுத்து நிறுத்துகிறார், போகக்கூடாதுன்னு சொல்லி. இதெல்லாம் யார் ஆட்சியில் நடந்துச்சு? அதையும் இதையும் பொருத்தி பாருங்கள். அங்கே எப்படி இருக்குது, இங்கே எப்படி ஒரு சிறப்பான முறையில் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அப்படின்றத பாருங்கள். ஸோ மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. இப்போ பூவி ஜெகன்மூர்த்தி அவருடைய விவகாரத்தில் ஒரு தலித் தலைவர் அப்படிங்கிறதுனால இவ்வளவு அடக்குமுறைகளை இந்த அரசு கையாளுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல, அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது என்ன அடக்குமுறைன்னு தெரியல. புகார் வருகிறது, புகார் வருது, அவர் நீதிமன்றத்தை நாடுகிறார். கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க, தலித்தை மட்டும் ஏன் குறி வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இல்லை, இது வந்து ஒரு அப்பட்டமான பொய் புகார். அதாவது என்னென்னா, ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் வந்து திமுக அவர்களுக்கு செய்திருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள், அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்காகவும், அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை உருவாக்குவதற்காகவும், ஒரு சமநிலை எட்டப்பட வேண்டும் என்பதற்காகவும் பல விஷயங்களை செஞ்சுருக்கு. செயற்கரிய சாதனைகளை செய்து வந்திருக்கிறது. இதனால் சிலருக்கு வந்து இப்படி ஒரு இணக்கம், திமுக மேலே இப்படி ஒரு பாசத்தோடு இருக்கிறார்களே அப்படின்ற அடிப்படையில் அந்த பாசத்தை குலைக்க இப்படிப்பட்ட அபாண்டமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கொண்டு வருகிறார்கள். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிலையும் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டை தான் வச்சாங்க. ஆனால் தமிழ்நாட்டின் போலீஸார் யார் இதற்கு பின்னால் இருக்கிறார்கள் என்பதை துல்லியமாக அறிந்து சிறப்பான முறையில் விசாரணை செய்து அனைவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். தமிழ்நாட்டு போலீஸாரின் மீது குற்றம் சுமத்தியவர்கள் எல்லாமே அதை வாபஸ் வாங்கினாங்க, சரிதான்னு சொல்லி பாராட்டு தெரிவித்தார்கள். இந்த வழக்குலையும் அப்படி தான் நடக்கும். இறுதியாக இப்போ இந்த ஈரான் இஸ்ரேல் வார் வந்து உலகத்திலே ஒரு மிகப்பெரிய அச்சத்தை உருவாக்கியிருக்கு. தமிழ்நாடு முதல்வர் கூட ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தார் இஸ்ரேலுடைய நடவடிக்கை குறித்து. இந்த ஈரான் இஸ்ரேல் விவகாரத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இப்போது இஸ்ரேலுடைய தாக்குதல் ஈரான் மேலே வந்து அன்ப்ரொவோக்ட் என்று உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய வல்லுநர்கள், ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க. தேவையற்ற தாக்குதல் இதுன்னு சொல்லிட்டு ஈரானும் மீண்டும் பதிலடியை கொடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டின் முதல்வர் வந்து இதற்கு கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார். எப்படி இந்த ஒரு அன்ப்ரொவோக்டாக வந்து தாக்குதலை நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி ஈரானும் பதில் தாக்குதலை வந்து நடத்தி கொண்டு வருகிறது. ஏற்கனவே காசாவில் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் வந்து மனித உரிமைகளை மீறி வருகிறது, அவர்கள் மீது வந்து நிராயுதபாணிகளாக இருக்கக்கூடியவர்கள் மீது கொடுமையான தாக்குதல்களை நடத்தி வருகிறது என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து எழுந்து வருகிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய திரு வாஜ்பாய் அவர்கள் ஈரானுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் ஆதரவாக பேசியிருக்கிறார். நம்முடைய வெளியுறவு கொள்கை அதானியோட போட்டு இருக்க சாபார் போட்டு ஈரானில், ஆனால் என்ன காரணத்திற்காகவோ தெரியவில்லை, இந்தியா அரசு வந்து இந்த விஷயங்களில் வந்து ஒரு ஃபர்ம் ஸ்டாண்ட் எடுக்காமல் இருக்காங்க. இதற்கு முன்னால் இப்படி ஒரு
ஸ்டாண்ட் எடுக்காமல் இருந்ததே கிடையாது. அதாவது SCO என்று சொல்வார்கள், அந்த டிக்ளரேஷன். அதில் வந்து இந்தியா அப்ஸ்டெயின் பண்ணிடுச்சு. சீஸ்ஃபயர் வேணும்னு சொல்கிறாங்க. அந்த சீஸ்ஃபயர் வேணுன்ற அந்த ஓட்டிங்கில் இவங்கால இந்தியா வந்து அப்ஸ்டெயின் பண்ணுது. இது வந்து வெளியுறவுத்துறை விவகாரங்களை கணிக்கக்கூடியவர்கள், அதை வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு பெருத்த அதிர்ச்சியை கொடுத்துருக்கிறது. இல்லை எப்படி இதுதான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ ஒரு முக்கியமான மனித உரிமைகள் சார்ந்த விஷயத்தில் இந்தியா வந்து அப்ஸ்டெயின் பண்ணுறது. ஏன்னா முக்கியமான நாடுகள் எல்லாமே இதற்கு வந்து ஆதரவாக, சீஸ்ஃபயருக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். ஸோ இந்திய அரசாங்கம் இதில் வந்து எந்த ஒரு நிலைப்பாட்டையும் எடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறதா என்ற அந்த ஒரு கேள்வி எழுந்து கொண்டு வருகிறது. இது நம்முடைய இதுவரைக்கும் எஸ்டாப்ளிஷ்டு ஃபாரின் ரிலேஷன்ஸுக்கு அகென்ஸ்டாக போகுது அப்படின்னு ஒரு கருத்து நிலவுகிறது. இதை விட முக்கியமாக இந்தியாவுடைய அந்த டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ், ராஜாங்க உறவுகள் ஹாஸ் ஹிட் அன் ஆல் டைம் லோ. ஏன் அப்படின்னா பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி, அதிபர் கூட கிடையாது, ஒரு இராணுவ தளபதி, அவர் போய் ட்ரம்ப் கூட லஞ்ச் சாப்பிட்டுருக்கார். பிரதமர் மோடி ஃபோனில் மட்டும் பேசினாராம். தொடர்ந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நான் தான் போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தேன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இதை பாஜக இதில் இருக்கக்கூடிய யாரும் மறுத்து பேச மாட்டாங்க. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. இதை விட கொடுமையான விஷயம், விக்ரம் மிஸ்ரி அவருடைய ட்வீட், அவரை அட்டாக் பண்ணாங்க, யாரும் கண்டுபிடிக்க முடியல இன்னும். இதெல்லாம் எப்படி எங்கே இதெல்லாம் பேசுறது? ஒரு இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரிக்கே இப்படி ஒரு நிலையா என்ற ஒரு சூழ்நிலை தான் இங்கே நிலவி கொண்டிருக்கிறது. நன்றி சார், நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார்.